ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் வந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் கேட்கறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி அந்த கதைகளை எல்லாமே நீங்கள் கேட்கலாம். அற்புதமான கதைகள் கொடுத்துட்ருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதெல்லாம் கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை பாட்டியும் பேத்தியும். சிறுகதைன்னு கூட சொல்லக்கூடாது, ஒரு குறுங்கதை, ஒரு சின்ன கதை. கேட்கலாமா? பாசத்தின் அளவுகோல் என்ன? அதுதான் இந்த கதையோட தீம். பாட்டியும் பேத்தியும். இந்து காலையில் இருந்தே பரபரப்பாக இருந்தாள். எந்த வேலையையும் அவளால் கவனிக்க முடியவில்லை. காலை 6 மணிக்கு தொட்டிலுக்கு அருகே இருக்கும் அலமாரியில் ஏதோ தேடிக்கொண்டிருந்தாள். பேத்தி அழுவது கூட இவளுக்கு பெரிதாக தெரியவில்லையே. கோபமாக எழுந்து தொட்டிலை ஆட்டினார் சுப்பையா தாத்தா. 7 மணியாகிவிட்டது. இப்போதும் இந்து கண்களில் திருட்டுத்தனம் தெரிய அலைந்து கொண்டிருந்தாள். அலமாரிக்கு அருகே போவாள், அதை சாவியால் திறப்பாள், எதையோ தேடிவிட்டு மூடிவிடுவாள். தொட்டிலில் மல்லிகை மொட்டாய் உறங்கும் பேத்தி மோனியை எட்டி கூட பார்க்கவில்லை. மகன் கரனுக்கு அம்மா மீது கோபமோ கோபம். திடீரென்று மோனி வீல் என்று அலறினாள். தேவி சமையல் அறையில் இருந்து ஓடி வந்தாள். மாமனாருக்கும் தன் கணவன் கரனுக்கும் காதில் விழுமாறு இந்துவை குறை கூறினாள். அப்போதும் இந்து குழந்தையை திரும்பி கூட பார்க்கவில்லை. எதையோ பறிகொடுத்தவள் போல வீட்டிற்கும் தோட்டத்திற்குமாக பரபரப்பாக நடந்தாள். 8 மணியாகிவிட்டது. சுப்பையாவும் கரனும் கடைக்கு கிளம்பிவிட்டனர். இது எதையும் கவனிக்காமல் இந்து அலமாரியில் எதையோ தேடிக்கொண்டிருந்தாள். இந்து! சுப்பையா கத்தினார். நீ எல்லாம் மனுஷிதானா? குழந்தைய கூட கவனிக்காம அலமாரிய கொடையிறியே, உன்னோட உயிராதுல இருக்கு. கோபமாக கத்திவிட்டு கடைக்கு கிளம்பி போய் விட்டார் அவர். கரணம் கடைக்கு கிளம்ப தேவி மோனிக்கு பால் கொடுத்து தொட்டிலில் தூங்க வைத்தாள். மாமியார் அறியாமல் அலமாரியில் இருப்பதை அறிய துடித்தாள் தேவி. இந்து வெளியே எப்போது போவாள் என்று காத்திருந்து ஏமாந்தாள் தேவி. மணி 11 ஆகிவிட்டது. குழந்தை விழிப்பதற்குள் வேகமாக குளித்துவிட்டு வர வேண்டும் என்று முனகிக் கொண்டு குளியலறைக்கு சென்றாள் தேவி. இந்து குளியலறை அருகே பதுங்கி நின்றாள். குழாயில் தண்ணீர் விழும் சப்தம் கேட்டு கண்களில் நீர் முட்ட சேலை முந்தானையால் வாயை பொத்தியவாறு சத்தமின்றி அழுதவாறு குளியலறை கதவை விழிகள் பிதுங்க பார்த்து கொண்டிருந்தாள். மருமகள் உடுத்தி இருந்த உடைகள் கதவில் விழுந்ததும் வேகமாக அலமாரி இருந்த அறைக்குள் ஓடினாள். தொட்டிலுக்கு அருகே வருவதற்குள் இந்துவுக்கு வியர்த்து கொட்டியது. வேகமாக சுற்றிலும் பயத்தோடு ஒரு பார்வையை ஓடவிட்டாள். இனியும் தாங்க முடியாத அவசரத்துடன் தன் உயிரான அழகு மயில் பேத்தியை தொட்டிலில் இருந்து தூக்கி அடக்கி வைத்திருந்த பாசத்தை எல்லாம் மொத்த மழையாக பொழிந்தாள் அன்பு பாட்டி இந்து. 10 நிமிடம் போனதே தெரியவில்லை இந்துவுக்கு. கதவு திறந்து கொலுசு சத்தம் நெருங்கி வருவது அறிந்து குழந்தையை தொட்டிலில் போட்டுவிட்டு அலமாரியில் எதையோ தேட ஆரம்பித்து விட்டாள் இந்து. ஏன் குழந்தைய நீ தொட்டாலோ பார்த்தாலோ உன்னோட குழந்தை தனி மரமா நிப்பான் என்று உத்தரவு போட்ட மருமகள் தேவிக்கு மட்டும் தான் குழந்தையை எடுத்து கொஞ்சியது தெரிந்துவிட்டால், அந்த உண்மை தெரிந்தால் நினைக்கவே இந்துவின் உடல் நடுங்கியது. தேவியின் கொலுசொலி அருகில் வரவும் அலமாரியை மூடி சாவியை இடுப்பில் செருகிக் கொண்டு விசுக் விசுக்கென நடந்தாள் இந்து பாட்டி. மறுநாள் காலை இந்து பாட்டி பரபரப்பாக இருந்தாள். எந்த வேலையையும் அவளால் கவனிக்க முடியவில்லை. தினமும் பேத்தியை கொஞ்ச இது போல பல நாடகங்களை நடத்தி கொண்டு இருக்கும் இந்துவின் மூளையை எப்படி பாராட்டுவது? பாட்டியும் பேத்தியும் சிறுகதை முற்றும்.